எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் போராக்ஸ் தயாரித்தல் மற்றும் அதனுடைய பண்புகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ போராக்ஸ், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா போரான் தொகுதி அப்படின்னு அதில் உள்ள போரான், அதனுடைய தயாரித்தல், அதனுடைய பண்புகள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த பண்புகளில் உள்ள ரியாக்ஷன்லாம் போட்டு பாருங்கள். வீடியோ பார்க்கறதோடு இருக்காமல் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி போட்டு பாருங்கள், எழுதி பாருங்கள். ஏன்னாக்கா நீங்கள் இந்த பேலன்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த பேலன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் தெரியாததுக்கு பண்ணுங்கள், தெரியும் போது என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக போட ஆரம்பிச்சிருங்க. அதனால் அதெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த மெட்டீரியலோட எதை ரியாக்ட் பண்ணாக்கா என்ன கிடைக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் காமனாக அதிலே கால்குலேட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இதோட ரியாக்ட் பண்ணால் இது கிடைக்கும், இதை பண்ணால் இது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம். இதுக்கான சில குழுவெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், கடைசியில் ஃப்ளாக் எலமெண்ட் நடத்தும் போது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அந்த சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தர்றேன். இப்போதைக்கு டெய்லி நடத்துறதை போட்டு பாருங்க, அடுத்த நாள் எழுதி பாருங்க. புரியாததை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ போராக்ஸ்னா இதுதான் போராக்ஸ். Na2B4O7.10H2O 10H2O மூலக்கூறு சேர்ந்து போராக்ஸ். இந்த போராக்ஸ் கண்ணாடி அப்படிம்பாங்க, அதுதான் இது போராக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போராக்ஸுங்கிறது என்னன்னா டெட்ராபோரிக் அமிலத்தினுடைய சோடியம் உப்பு தான் டெட்ராபோரிக் அமிலம். போரிக் ஆசிட் நம்ம பார்த்துருப்போம், HClBO3. இது டெட்ராபோரிக் அமிலம், அதனுடைய உப்பு, சோடியம் உப்பு தான் போராக்ஸ் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கோலிமனைட் தாதுல தயாரிக்கிறாங்க. கோலிமனைட் தாதுன்னா Ca2B6O11 அப்படிங்கிறது கோலிமனைட் தாது, பூமியிலேருந்து வெட்டக்கூடிய தாது. இந்த கோலிமனைட் தாதுவிலிருந்து போரான் பிரிச்செடுக்கிறாங்க. அதே இதுல இருந்து தான் என்ன பண்றாங்க, போராக்ஸும் பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த கோலிமனைட் தாதுவை சோடியம் கார்பனேட்டோட வினைப்படுத்தும் போது, கோலிமனைட் தாது சோடியம் கார்பனேட் நீர் சேர்த்து நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போராக்ஸ் கிடைக்குது. அது ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, கோலிமனைட் தாது பிளஸ் சோடியம் கார்பனேட் பிளஸ் H2O, இது மூணையும் நம்ம ரியாக்ட் பண்றோம். ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது Na2B4O7 வந்துட்டுனாலே இந்த 10H2Oங்கிறது படிக நீர் மூலக்கூறு. இது இல்லாமே கூட Na2B4O7 இருந்துட்டுனாலே இதுவே போராக்ஸ் தான். இந்த நீர் மூலக்கூறு இருந்தால் மட்டும்தான் போராக்ஸுங்கிறது கிடையாது. இப்படி இருந்தாலும் அதுக்கு பேர் போராக்ஸ் தான். பிளஸ் கால்சியம் கார்பனேட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கால்சியமும் இந்த கார்பனேட்டும் சேர்ந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்ட்டு இங்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இந்த சோடியமும், இதுலேருந்து ஒரு 4, இதுலேருந்து ஒரு 7, இதை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுச்சு. சோடியம் 7 எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கால்சியம் ஹைட்ராக்சைடு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய கால்சியம் ஹைட்ராக்சைடு மட்டும்தான். இப்போ இதை இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம என்ன ஹீட் பண்ணியிருக்கோம், அதனால என்ன பண்ணுறோம், இங்கே இந்த இது போட்டோம், டெல்டா சிம்பிள் போட்டோம்னா ஹீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ Ca2B6, இது B6O11, Na2O3, Na தான் சோடியம் கார்பனேட் தான் இருக்கும், H2O. இப்போ கால்சியம், இங்கே 2 கால்சியம் இருக்கு, இங்க 2 கால்சியம் இருக்கு. அப்போ கால்சியம் இங்க ஒரு கால்சியம், அங்க ஒரு கால்சியம் சமமாயிடுச்சு. அப்போ பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ நேரம் போரானுக்கு வருவோம். போரான் பார்த்தீங்கன்னாக்கா இங்க B6 6 போரான் இருக்கு, இங்க 4 போரான் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க 2 போட்டோம் அப்படின்னாக்கா நாங்க 8 போரான் ஆயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே நாங்க 8 போரான் ஆயிடும். அப்போ 8 போரான் இல்லை, இங்கே 6 போரான் தான் இருக்கு. ஸோ அப்போ இங்கே நம்ம 2 போட்டோம் அப்படின்னாக்கா 6 12 போரான். அப்போ இங்கே நம்ம 4 போட்டுக்கலாம். அப்போ நன்னாக்கு 16 போரான் ஆயிடும். ஸோ இங்கே 4 போரான், அங்கே 4 போரான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோடியம், அதுக்கப்புறம் ஆக்சிஜன்.
ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 11 ஆக்சிஜன் இருக்கு, 2 11 22 ஆக்சிஜன் இருக்கு. இங்கே கார்பன் சரி சோடியம் பார்த்துக்கலாம். சோடியம் இருந்தாங்க 8 சோடியம் இருக்கு, 8 சோடியம் இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சோடியம் இருக்கு அப்படின்னாக்கா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் ஆவியாக ஆகக்கூடிய பொருட்கள் இதில் நிறையா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மூலக்கூறு கோலிமனைட் தாது, 2 மூலக்கூறு சோடியம் கார்பனேட்டுடன் வினைபுரிந்து ஒரு மூலக்கூறு நீர் மூலக்கூறு 1 இதை ஹீட் பண்ணும்போது வினைபுரிந்து நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா 3 மூலக்கூறு போராக்ஸ். இதுதான் போராக்ஸ். 3 மூலக்கூறு போராக்ஸ், 3 மூலக்கூறு கால்சியம் கார்பனேட். இது கால்சியம் கார்பனேட், இது கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் டைஹைட்ராக்சைடு இல்லை கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் இந்த ரியாக்ஷன். இதன்படி தான் உங்களுக்கு நடக்குது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இது என்னன்னு பார்த்தாக்கா பிரிசிவேஷன் பார்த்தாக்கா இந்த போராக்ஸ் தான். 2 மூலக்கூறு கோலிமனைட் தாது, 2 மூலக்கூறு கார்பன் சோடியம் கார்பனேட் வினைபுரிஞ்சு நீர் மூலக்கூறோடு சேர்த்து வினைப்படுத்தும் போது நமக்கு 3 மூலக்கூறு போராக்ஸ், 3 மூலக்கூறு கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது ஒரு மூலக்கூறு. இதில் உள்ள பேலன்ஸ் என்ன ஆகுதுனாக்கா, நம்ம ஹீட் பண்றோம், அதிகமான ஹீட் பண்றதுனால என்ன ஆகுதுனாக்கா ஆவியாக ஆகி வெளியே போய்விடுகிறது. அதனால இது மட்டும்தான் நமக்கு அந்த இதுல கிடைக்கிறது. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சோடியம் Na2B4O5, Na2B4O5 OH டெட்ரா, இது ஒரு வகையான அமைப்பு ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த போராக்ஸினுடைய அமைப்புல இது ஒரு வகையான அமைப்பு. இது அப்படி இல்லை அப்படின்னாக்கா B4O5 இது அல்லது இது, இந்த 2 வகையான வடிவத்தை கொண்டிருக்கும். இது எப்படின்னாக்கா 4 அணு அலகுகளை கொண்ட பட்டக வடிவம் கொண்டது. இது பட்டகம்னா பிரிசம் டேபிள்ல கொண்டது. அதாவது பிரிசம் இருக்கா இல்லையா, நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா, இது எகிப்தில் உள்ள பிரமிட் அப்படின்னு சொல்லி பிரமிட் வடிவம் கொண்டது. அதாவது 4 அணுக்களை கொண்டது, 4 அணுக்களை கொண்ட பட்டக வடிவம் கொண்டது, பிரிசம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இது இல்லாம இதுக்கு இன்னொரு 2 அமைப்பு இருக்கு. அது என்னன்னாக்கா ஒன்று அணிகலன் அமைப்பு, இன்னொன்று வந்து எண்முகிய வடிவ அமைப்பு. அணிகலன் அமைப்புலையும் இருக்கும், எண்முகிய வடிவ அமைப்புலையும் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா Na2B4O7.5H2O இது வந்து அணிகலன் அமைப்புல இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் போராக்ஸ் Na2B4O7 வந்து கண்ணாடி போராக்ஸ். இது ஒரு வகையான அமைப்பு, இது ஒரு வகையான அமைப்பு, இது ஒரு வகையான அமைப்பு. இந்த 3 அமைப்புலையும் போராக்ஸ் ஆனது இருக்கும். இது வந்து கண்ணாடி போராக்ஸ், இது வந்து கண்ணாடி போராக்ஸ், இது வந்து அணிகலன் அல்லது எண்முக வடிவ போராக்ஸ், இது வந்து 4 அலகுகளை கொண்ட பட்டக வடிவ போராக்ஸ். இந்த 3 வடிவத்திலையும் போராக்ஸினுடைய அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் போராக்ஸினுடைய பண்புகள். பண்புகள் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வெந்நீருடன் போராக்ஸை வினைப்படுத்தும் போது, போராக்ஸை வந்து நம்ம வெந்நீருடன் வினைப்படுத்தும் போது போரிக் அமிலம் கிடைக்கிறது. போராக்ஸ் எடுத்துக்கிறோம், Na2B4O7 போராக்ஸை நல்லா வெந்நீரை வச்சு நம்ம வெந்நீரோட சேர்த்து ஹீட் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா போரிக் ஆசிட். போரிக் ஆசிட்ங்கிறது H3BO3, இதுதான் போரிக் ஆசிட். போரிக் ஆசிட்டும் இப்போ இந்த சோடியம் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் மற்றும் ஒரு ஆக்சிஜனை சேர்த்துக்கிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடா மாறுது, சோடியம் ஹைட்ராக்சைடாக வெளியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த போரான் இதுல உள்ள ஒரு போரான், இதுல உள்ள ஒரு 3 ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட எடுத்துக்கிட்டு இங்க வந்து H3BO3 அப்படிங்கிற போரிக் அமிலமாக மாறுகிறது. இதான் வந்து போரிக் அமிலம். H3BO3ங்கிற போரிக் அமிலமா மாறுது. இப்போ இதை வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும். பேலன்ஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க Na2 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணலாம், 2 போட்டோம்னாக்கா 2Na, Na2 2Na சரியா போச்சு. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போரான்ல வந்து இங்க 4 போரான் இருக்கு. இங்க ஒரு போரான் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இங்க 4 போட்டுக்கணும். 4 போரான் ஆயிடும். அதுக்கப்புறம் போரான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க ஒரு 7 ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஒரு ஆக்சிஜன் 8 ஆக்சிஜன் தான் இருக்கு. இங்க நமக்கு எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு, முன்னாங்க 12 ஆக்சிஜன், இங்க ஒரு 2 ஆக்சிஜன், 12 14 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ஆனா இங்க இருக்கிறது 7 ஆக்சிஜன் தான் இருக்கு. சோ நம்ம இங்க ஒரு 7 போட்டோம் அப்படின்னாக்கா இங்க ஒரு 7 ஆக்சிஜன், இங்க ஒரு 7 ஆக்சிஜன், 14 ஆக்சிஜன், இங்கேயும் 14 ஆக்சிஜன். Na2B4O7 7H2O போரிக் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடு இது கிடைச்சிடும். இது வந்து அதனுடைய வெப்பப்படுத்தும் போது நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இதை மறுபடியும் வெப்பப்படுத்தும் போது போராக்ஸ் மணிகள் கிடைக்கும். அதாவது இந்த போராக்ஸை வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்து வெப்பப்படுத்தும் போது அதுல வந்து போராக்ஸ் மணிகள் கிடைக்கிறது. இது எப்படி இந்த ரியாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய போராக்ஸினுடைய முழு படிகத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். போராக்ஸினுடைய முழு வடிவத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இதை நம்ம எடுத்துக்கிட்டு ஹீட் பண்றோம். அதிகமான வெப்பநிலையில ஹீட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம போடுறதுக்கு மீனிங் என்னன்னாக்கா, அதாவது இது வந்து மைனஸ்னு போட்டோம்னாக்கா இதுல இருந்து அது வெளியாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ரியாக்ஷன்ல இருந்து இங்க நம்ம மைனஸ் போட்டு இங்க போடக்கூடிய பொருட்கள், கீழே போடக்கூடிய பொருட்கள் இந்த ரியாக்ஷன்ல இருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். மைனஸ்ல போட்டோம்னாக்கா இப்போ இந்த 10H2ங்கிறது வந்து இந்த 10H2O ஆவியாக வெளியேறிவிட்டது, வெளியேறி போயிடுச்சு. அது இப்போ இங்கே உள்ள கணக்கில் இல்லை. இப்போ மறுபடியும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது போயிட்டுனா அது மட்டும்தான் இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா Na2B4O7 அப்படிங்கிறது கிடைக்குது. இதுதான் வந்து போராக்ஸ் மணி, போராக்ஸ் பீட்ஸ். போராக்ஸ் சாதாரணமாக இருக்கக்கூடிய நீர்த்த போராக்ஸ் அந்த படிகமாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணோம்னா நீர் மூலக்கூறு வெளியே போயிடுது. இப்போ போராக்ஸ் மணி கிடைக்குது. இதுக்கு பேர் தான் போராக்ஸ் மணி. மணின்னு பேரு. இதை மறுபடியும் நம்ம ஹீட் பண்றோம். போராக்ஸ் மணியை நம்ம மறுபடியும் ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா சோடியம் போரேட்டும் சோடியம் போரேட், அதாவது Na2 NaBO2 அப்படிங்கிற சோடியம் போரேட்டும் இந்த போரான்ல இந்த போரானும் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து B2O3 அப்படிங்கிற போரான் ட்ரைஆக்சைடு கிடைக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா இந்த சோடியமும் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து சோடியம் போரேட்டா கிடைக்குது. இப்போ இங்க 2 சோடியம் இருக்கிறதுனால இங்க நம்ம 2 போட்டோம் அப்படின்னா 2, அப்போ போரான் இங்க ஒரு 2 போரான், இங்க 2 போரான், 4 போரான் ஆச்சு. ஆக்சிஜன் 7 ஆக்சிஜன், 2 2 4, இங்க ஒரு 3 ஆக்சிஜன், மொத்தம் 7 ஆக்சிஜன் ஆச்சு. இப்போ இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் போராக்ஸ் மணி தயாரித்தல். போராக்ஸ் பிரெட் பீடு போராக்ஸ் பீட்ஸ் தயாரித்தல் எப்படி அப்படின்னு கேட்டாக்கா இதான். ஃபர்ஸ்ட் போராக்ஸ் எடுத்துக்கிறோம், முழுமையான போராக்ஸை அதை நம்ம ஹீட் பண்றோம். அந்த நீர் மூலக்கூறு மட்டும் வெளியே போயிடுது. Na2B4O7 போராக்ஸ் கிடைக்குது. இதுக்கு பேரு போராக்ஸ் மணி அப்படின்னு சொல்லி பேரு. இதை மறுபடியும் ஹீட் பண்ணும்போது சோடியம் போரேட் அல்லது சோடியம் டைபோரேட் இது கிடைக்குது. இது சோடியம் போரேட் கிடைக்குது. அதுக்கப்புறம் போரான் ட்ரைஆக்சைடு இது ரெண்டும் கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான போராக்ஸ் மணி. அடுத்தது அமிலத்துடன் வினை. இப்ப போராக்ஸ் Na2B4O7 போராக்ஸ் வந்து அமிலத்துடன் வினைபுரியுது. அமிலம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் எடுத்துக்கணும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பிளஸ் அமிலத்தோட சேர்த்து நீரையும் சேர்த்துக்கணும். நீர் மூலக்கூறையும் சேர்த்து தான் நம்ம வினைப்படுத்துறோம். அமிலத்துடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போரிக் அமிலம் கிடைக்குது.
H3BO3. இது வந்து போரிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் போரிக் அமிலம் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த உள்ள சோடியமும் இங்கே உள்ள குளோரின் சேர்ந்து சோடியம் குளோரைடு கிடைக்குது. ரெண்டு தான் கிடைக்குது இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது. இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே 4 சோடியம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சோடியம் இருக்குது. இங்கே நம்ம 2 போட்டலாம். 2 சோடியம் சரியாக போச்சு. போரான் 4 போரான் இருக்குது. இங்கே 1 போரான் தான் இருக்குது, 4 போட்டலாம். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 7 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே ஒரு ஆக்சிஜன் 8 ஆக்சிஜன், இங்கே 12 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அடுத்து ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் இருக்குது. மொத்தம் இங்கே எத்தனை இருக்குது? 12 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 12 ஹைட்ரஜன் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், 2 HCl இங்கே வந்து 2 இங்கே சோடியம் 2 சோடியம் இருக்குது. இங்கே 2 சோடியம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குளோரின் 2 குளோரின் இருக்குது. இங்கே நம்ம 2 போட்டோம்னா 2 குளோரின் ஆகிடும், குளோரின் ஈக்குவல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? போரான் 4 போரான். இங்கே எத்தனை இருக்குது? 4. இங்கே 4 போட்டோம்னா 4 போரான் ஆயிடுச்சு. அப்புறம் ஆக்சிஜன் 7, சாரி இங்கே வந்து ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னாக்கா 3, இங்கே ஒரு 3 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே 4, 3 12 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு 5 போட்டுக்கிறோம். அப்படின்னா 5 ஆக்சிஜன் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே 7 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 12 ஆக்சிஜன் ஆகிடும். ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 12 ஹைட்ரஜன், இங்கே 2 5 10 ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் 10 ஹைட்ரஜன் ஆச்சு, 12 ஹைட்ரஜன் ஆச்சு. மொத்தம் போரிக் அமிலம், இது சோடியம் குளோரைடு. ஈக்குவேஷன் ஃபுல்லாக என்னாச்சு? கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே போராக்ஸ் வந்து என்ன பண்ணாக்கா அமோனியத்தோட வினைப்படுத்துகிறோம். அமோனியாவோட போராக்ஸை வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தது பார்க்க போகிறோம். போராக்ஸ் அமோனியாங்கிறது இதுதான் அமோனியா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அமோனியம் குளோரைடையும் எடுத்துக்கலாம். அதுக்கு பதில் இதில் என்னன்னாக்கா இதுலேருந்து ஒரு ஹெச்சும் இதுலேருந்து ஒரு சீல் வழியாக போச்சுன்னா HCl வெளியே போயிடும். வெளியே போனதுக்கப்புறம் நாங்கள் என்ன கிடைக்கும்? நமக்கு அமோனியம் கிடைக்கும். இந்த அமோனியத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லது இந்த அமோனியம் குளோரைடையும் மொத்தமாகவும் எடுத்துக்கலாம். நம்ம ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஆனால் அமோனியாவுடன் வினை ரியாக்ஷனுக்கு இதான் இது. இப்போ அமோனியாவுடன் வினை Na2B4O7 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு அமோனியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். இது வந்து அமோனியம் குளோரைடு. ஆனால் அமோனியாவுடன் வினை நமக்கு இது தேவை NH3 மட்டும்தான். இது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் இந்த குளோரினோடு சேர்ந்து சோடியம் குளோரைடு, அதுக்கப்புறம் இந்த போரான் இதோட சேர்ந்து போரான் நைட்ரைடு வெளியே போகுது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் இருக்கக்கூடிய போரான் இந்த இருக்கக்கூடிய போரானும் இதில் இருக்க ஆக்சிஜன் சேர்ந்து B2O3 போரான் ட்ரைஆக்சைடு ப்ளஸ் H2O பேலன்ஸ் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறாக வெளியாகுது. இப்போ நீங்கள் வந்து இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா குளோரின் நைட்ரஜன் சோடியம் ஒரு சோடியம் ஓகே. போரான் இங்கே 4 போரான் இருக்கு, இங்கே ஒரு போரான், இங்கே ஒரு 2 போரான் இருக்கு. ஸோ என்ன ஆச்சுனாக்கா இங்கே 3 போரான் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே இன்னொரு போரான் இங்கே 2 சேர்த்துக்கிறோம். அப்போ இங்கே ஒரு போரான், இங்கே 2 போரான், இங்கே 2 போரான், 4 போரான் ஆச்சு. இங்கே 4 போரான் ஆச்சு. ஓகே. ஆக்சிஜன் 7 ஆக்சிஜன் இருக்கு, இங்கே 1, இங்கே ஒரு 3 ஆக்சிஜன் இருக்கு, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கு, 4 ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன போடுறோம், இங்கே ஒரு 4 போட்டோம்னாக்கா 4 ஆக்சிஜன், இங்கே ஒரு 3 ஆக்சிஜன், அப்போ 7 ஆக்சிஜன் ஆகிடும். அதுக்கப்புறம் அமோனியம் குளோரைடு. அமோனியம் பார்த்தீங்கன்னா இங்கே நைட்ரஜன் 1 நைட்ரஜன் 2 நைட்ரஜன் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 2 போட்டுக்கிறோம், அப்போ 2 நைட்ரஜன் ஆகிடும். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஈர்னாங்க 8 ஹைட்ரஜன் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அப்போ இங்கே ஈர்னாங்க 8 ஹைட்ரஜன். குளோரின் 2 குளோரின், இங்கே 2 குளோரின். சோடியம் 2 சோடியம், இங்கே Na2 2 சோடியம். ஸோ நமக்கு ஃபுல்லாக பேலன்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து இதான் போரான் நைட்ரைடு.
இது போரான் நைட்ரைட், சோடியம் குளோரைட், போரான் ட்ரை ஆக்சைடு, நீர். இது வந்து அமோனியாவுடன் வினைப்படுத்தும் போது கிடைக்கக்கூடியது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு போராக்ஸினுடைய பயன்கள் தான் ஒரு 4 பயன்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறமுள்ள உலோக அயனிகளை கண்டறிவதில் பயன்படுகிறது. நிறமுள்ள உலோக அயனிகளை கண்டறிவதற்கு பயன்படுது. நீங்கள் வந்து லேபில் பார்த்துருப்பீங்க. லேப் டெஸ்ட் பார்க்கலனா கூட இனிமேல் பார்க்க போவீங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் இது வரும். நிறமுள்ள உலோக அயனிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த போராக்ஸ் பயன்படுது. அதுக்கப்புறம் கண் கண்ணாடி, போரோசிலிகேட் கண்ணாடி, அப்புறம் எனாமல், அப்புறம் பளபளப்பாக இருக்கக்கூடிய மண்பாண்டங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த போராக்ஸ் பயன்படுது. அதுக்கப்புறம் உலோகவியலில் இலக்கியாக ஃப்ளூக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியாக பயன்படுகிறது. அதுக்கப்புறம் உணவு பதப்படுத்தியாகவும் பயன்படுகிறது. ப்ரெசர்வேட்டிவாகவும் உணவை பதப்படுத்தி பத்திரமா வச்சுக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய 4 பயன்களையும் இந்த போராக்ஸ் பயன்படுது. இதான் உங்களுக்கு போராக்ஸ்.